ஒரு ப்ராஸ்டிடியூட் இரவு நேரத்துல பிரான்ஸ் பகுதியில ரோட்ல நின்ற நேரத்துல ஒரு மனிதர் அந்த பெண்ணை கார்ல ஏத்திட்டு போயிருக்காங்க. அந்த நேரத்துல அந்த மனிதர் இதுக்கு முன்னாடி என் கூட வந்த ப்ராஸ்டிடியூட்டை எப்படிலாம் கொலை பண்ணிருக்கேன்ற விஷயத்த சிரிச்சுக்கிட்டே அந்த பெண்கிட்ட சொல்லிக்கிட்டே காரை ஒரு ஆள் கூட இல்லாத இடத்துல நிப்பாட்டிட்டு ஒரு கத்தி எடுத்து அந்த பெண்ணை குத்த முயற்சி பண்ணிருக்காங்க. உடனே பதறி போன அந்த பெண் கண்ணாடி வழியா தப்பிச்சு ஓடிட்டாங்களாம். இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் பதறி போன அந்த பெண் இனிமேல் ப்ராஸ்டிடியூட் பண்ண வேண்டாம், அது ரொம்ப ஆபத்தா இருக்குன்னு முடிவு பண்ணி ப்ராஸ்டிடியூட் வேலையை விட்டுட்டு தெருவுல கூட்டுற வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அதே மனிதர் என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி கால்ல விழுந்து அந்த பெண்ணை மயக்கி சில வருஷங்கள்லயே திருமணமும் பண்ணிக்கிட்டாங்களாம். இந்த விஷயம் நடந்து சில வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு நாள் அந்த பெண் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டிவியில ஒரு ப்ராஸ்டிடியூட் பெண் காட்டுக்குள்ள இறந்து கிடக்கிறதையும் பல நாட்களுக்கு முன்னாடி ப்ராஸ்டிடியூட்டை எப்படிலாம் கொல்லுவேன்னு கணவர் சொன்னாங்களோ அந்த அடையாளங்கள்ல அப்படியே அந்த பெண்ணை கொலை பண்ணியிருந்ததுனால கணவர் தான் அந்த பெண்ணை கொலை பண்ணியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த பெண் போலீஸ்ட சொல்லி அவர் தான் கொலை பண்ணியிருக்காருன்ற விஷயத்தையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அடுத்த நாளே ஜெயிலுக்கு போன கணவர்கிட்ட அந்த பெண் என்ன எதுக்காக திருமணம் பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு அந்த மனிதர் என்கிட்ட இருந்து தப்பிச்ச ப்ராஸ்டிடியூட் நீ மட்டும்தான், அதான் உன்னை லைஃப் ஃபுல்லா என் கூடவே வச்சுட்டு சரியான நேரத்துல கொலை பண்ணலாம்னு இருந்தேன்னு சொன்னதாகவும் சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.